ஹலோ வீவர்ஸ், ரொம்ப சிம்பிளாக செய்கிற ஜீரா ரைஸும் தால் கிரேவியும் செய்கிறத பார்க்கலாம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற ஐக்கானை செலக்ட் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வாங்க ஜீரா ரைஸும் டால் தட்காவும் செய்கிறத பார்க்கலாம். இந்த ஜீரா ரைஸை பஸ்மதி அரிசிலையும் அல்லது சீரக சம்பா அரிசியிலோ செய்யும் பொழுது அதனோட ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் சாதாரண அரிசியில் கூட செய்யலாம். ஜீரா ரைஸுக்கு தேவையான பொருட்கள்: பஸ்மதி ரைஸ் 250 கிராம், நெய் 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், ஷாஹி ஜீரா அரை டீஸ்பூன். ஷாஹி ஜீரா இல்லைன்னா சீரகம் 1 டீஸ்பூனாக எடுத்துக்கோங்க. பட்டை ஒரு சிறிய துண்டு, லவங்கம் 3, ஏலக்காய் 2, பிரிஞ்சி இலை 2. டால் தட்கா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு 50 கிராம், பைத்தம்பருப்பு 50 கிராம், மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன், தனியாத்தூள் அரை டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு 3/4 டீஸ்பூன், சிறியதாக நறுக்கிய மீடியம் சைஸ் ஆனியன் 2, தக்காளி 2, பச்சை மிளகாய் 5, கொத்தமல்லி சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு. முதல்ல டால் தட்கா செய்யலாம். இதற்கு துவரம்பருப்பு பைத்தம்பருப்பு இரண்டும் சேர்த்து நன்றாக கழுவி குக்கரில் போட்டு 2 டம்ளர் தண்ணீர் விட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து 2 விசில் வரும் வரை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். டால் கிரேவி செய்யறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் சீரகம் போட்டு, சீரகம் பொரிந்ததும் நாம் எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டு பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் பொன்னிறமானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி எல்லாவற்றையும் சேர்த்து தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் சிறிது நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். உப்பையும் சேர்த்து நல்லா தக்காளி மேஷ் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். அதனுடன் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாவற்றையும் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆனதும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பையும் சேர்த்து 1 டம்ளர் தண்ணீர் விட்டு கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க வச்சு பாதி எலுமிச்சை சாறு, கொத்தமல்லி சிறிதளவு சேர்த்து இறக்கி விடுங்க. அடுத்து நம்ம ஜீரா ரைஸ் செய்யலாம். இதற்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் சிறிது பட்டை, லவங்கம், 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை எல்லாவற்றையும் சேர்த்து கொதிக்க விடுங்க. ஆல்ரெடி அரிசியை நன்றாக கழுவி 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். தண்ணீர் நன்றாக கொதித்த பிறகு அரிசியை சேர்த்துக்கலாம். 1 பங்கு அரிசிக்கு 3 மடங்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு இரண்டையும் சேர்த்து அரிசியை வேக வைத்து வடிகட்டி எடுத்து ஆற விடுங்க. அரிசியை இந்த மாதிரி குழையாமல் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டு நெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜீரா, ஷாஹி ஜீரா ரெண்டையும் சேர்த்து நன்றாக பொரிந்ததும் நாம் வடித்து எடுத்து வைத்திருக்கிற சாதத்தையும் சேர்த்து நன்றாக கலந்து விடுங்க. ஷாஹி ஜீரா இல்லைன்னா சாதாரண சீரகத்தை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த ஜீரா ரைஸுக்கு ஷாஹி ஜீரா சேர்த்து செய்யும்பொழுது அதனுடைய ஃப்ளேவர் நன்றாக இருக்கும். நான் இங்கே முந்திரி சேர்க்கலை, நீங்கள் முந்திரியை வறுத்து சேர்த்துக்கலாம். நீங்கள் பஸ்மதி ரைஸை குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் 1 கப் ரைஸுக்கு 1/2 கப்பு தண்ணீர் வச்சு 1 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நமது அருமையான ஜீரா ரைஸ் டால் தட்கா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஜீரா ரைஸை இந்த டாலோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.